இந்த மொபைல் போன்றது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி எப்ப பக்கத்திலேயே வச்சுக்கணும், எப்ப தள்ளி விலகி இருக்கணும் அப்படின்ற அந்த வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். இன்டர்நெட் அப்படின்ற மாயை பத்தி நாம என்ன தெரிஞ்சுக்கணும், எப்படி பெரியவங்க பீஸ்ஃபுல்லா வாழலாம் அப்படின்றத பத்தி பேசலாமா? பூர்ண சக்தி அ கேட்வே டு கிரேஸ்ஃபுல் ஏஜிங். இந்த மொபைல்ன்றது நம்ம கூடவே வச்சிட்டு இருக்கிற ஒரு துரோகி. துஷ்டனை கண்டால் தூர விலகுன்னு சொல்லுவோம். அதனால அதுகிட்டேந்து தூர விலகி இருந்தா நாம கொஞ்சம் தப்பிக்கலாம். பட் அது இல்லாம வாழவே முடியாதுங்க. அது எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் இன்னைக்கு தேதியில மொபைல் இல்லாம நம்ம வாழ்க்கை இல்லை. பட் அதை எப்படி ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் கேள்வி. ஒரு 4 சிம்பிள் பிராக்டிக்கலான விஷயங்கள் பத்தி இன்னைக்கு ஷேர் பண்றேன். முதல் விஷயம், எப்போ பார்க்க போறோம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் லாஸ்ட் 1 hour ஆஃப் த டே அதுகிட்ட நாம போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் 1 hourல நான் ஃபார்வர்ட்ஸ் குட் மார்னிங் விஷ் பண்ணி தான் அனுப்புறேன், சாமி விஷயங்கள் அனுப்புறேன், இல்ல நான் சுவாமி பாட்டு ஸ்லோகங்கள் தான் கேட்பேன். இது எல்லாமே செய்யலாம், ஆனா நாட் இன் த ஃபர்ஸ்ட் 1 hour. அந்த ஃபர்ஸ்ட் 1 hour நான் டெக்னாலஜியா பிகின் பண்ணோம்னா நாம நம்மளுடைய லைஃப்குள்ள சிங்க் ஆகிறதுக்கான பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டியா அது இருக்கு. எங்க இந்த நரி முகத்துல முழிச்சா நல்லதுன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. இப்போ அந்த மொபைல் முகத்துல முழிச்சு நம்மளுக்கு எல்லாமே தப்பா போகுதுங்க. நாள்ல ஃபர்ஸ்ட் 1 hourல அந்த டேக்கு நம்மளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டான விஷயங்கள், ரொம்ப சாத்விக் பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம செய்யறது நல்லா இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் 1 hour பிஃபோர் கோயிங் டு ஸ்லீப் அப்போ நம்ம தொடாம இருக்கிறது நல்லது. ஏன்னா அதோட அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குல்ல, அது நம்மளுடைய ஸ்லீப் பேட்டர்னையே டிஸ்டர்ப் பண்ணுது. திருப்பி நெக்ஸ்ட் மார்னிங் கடைசியில நம்ம என்ன பார்த்தோமோ அது நம்மளை பாதிக்குது. அதுவும் மார்னிங்காவது கொஞ்சம் ரிலீஜியஸ் விஷயம் பார்ப்போம், நைட்ல அப்படியே என்டர்டெயின்மெண்ட் தான் பார்க்குறோம். அந்த என்டர்டெயின்மெண்ட்ல ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா? ஸோ சும்மா ரைட்டா பார்த்து சிரிச்சுட்டு லாஸ்ட் 1 hour அது இல்லாம இருக்கிறது நம்ம அதுக்கு பதிலா பாட்டு கேட்கலாம், சும்மா அப்படியே படுத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த சீரியஸான புக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஆன்மீகம், ரொம்ப பிலாசபி, இதெல்லாம் அந்த டைம்ல படிச்சோம்னா வராத தூக்கம் கூட சூப்பரா வந்துடும். சின்ன வயசுல நம்மளுக்கு படிப்பு பாட புஸ்தகத்தை வச்சா அப்படியே தூக்கி போயிடுவோம்ல, அந்த மாதிரி சீரியஸான புக்ஸ் எடுத்து வச்சுட்டா எவ்வளவு நேரம் முடியுதோ அதை படிக்கலாம், டக்குன்னு தூங்கியும் போயிடலாம். இது there is something called a 21 day practice. ஒரு விஷயத்தை 21 நாள் செஞ்சோம்னா விடாம ஆப்சென்டிசம் இல்லாம அப்போ அதோடைய பெனிஃபிட்ஸை நாம பார்க்க ஆரம்பிக்கிறோமா. அடுத்த 21 days ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் லாஸ்ட் 1 hour வித்தவுட் அ மொபைல் நம்ம இருப்போம். அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம் அண்ட் see the magic that happens with it. யாரெல்லாம் இந்த சவாலுக்கு ரெடியோ கமெண்ட்ஸ்ல போய் ஐ எம் அ பூர்ண சக்தி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பேசிக்கலி ஃபர்ஸ்ட் 1 hour அண்ட் லாஸ்ட் 1 hour ஆஃப் த டே எனிதிங் பட் டெக்னாலஜி. ரெண்டாவது, எவ்வளவு நேரம் பார்க்குறோம் அப்படின்றது. அட் அ டைம் ஒரு 30 to 45 minutes ஸ்லாட் வச்சுட்டு அது ஆன உடனே அது தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு வேற ஏதாவது பார்க்க போனோம்னா இட் இஸ் வெரி குட். ஆக்சுவலா அதுகிட்ட நாம என்ன சொல்லணும்னா, அந்த 3/4 மணி நேரம் ஆச்சுன்னா, ஹலோ யூ ஆர் மை ஸ்லேவ், ஓகே, ஐ எம் நாட் யோர் ஸ்லேவ், போ தள்ளி போ அப்படின்னு அந்த மொபைல் கிட்ட நம்மளுக்கு சொல்ல தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்சஸ் அப்படின்றது வராது. அஃப்கோர்ஸ் சினிமா ஒன்று நல்லதா ஃபுல்லா பார்க்கலாம் மத்தியானத்துல, ஒரு சில மெகா சீரியல்ஸ் பார்க்கலாம். மெகா சீரியல்ஸ்ல உருப்படியா ஒன்றும் இல்லைன்றது கரெக்டு தான், ஆனா அது ஒன்றும் பெருசா நம்மளை பாதிக்க போதில்லை. நம்மளாம் பெரியவங்க தானே, அதை பார்த்து நாம என்ன பயப்பட போறோம், கத்துக்க போறோம் சொல்லுங்க. ஏன் அதுல ஒரு மருமகள் மாமியாருக்கு விஷத்தை வச்சு காஃபி கொடுக்குறான்னே வச்சுக்கோங்களேன், டெய்லி நான் காஃபியை பூனைக்கு விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டா குடிக்க போறேன்? எனக்கு என்னுடைய குடும்பத்து மேல ஆசை இருக்கு, என்னுடைய லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட். ஸோ அப்போ அந்த 3/4 மணி நேரத்துக்கு அப்புறம் போர் அடிக்குதே அப்படின்னா ஏதாவது ஹாபிஸை பற்றி இந்த சமயத்தில் நாம யோசிக்கலாம். ஏன்னா இந்த பிரெயினை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு புதுசாக ஏதாவது பண்ணுறது ஆர்வமாக, அது கார்டனிங்லேருந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. நம்ம பூர்ண சக்தியிலேயே நிறைய வியூவர் ஸ்பாட்லைட்ல என்னென்னமோ சொல்லியிருக்காங்க. இன்னும் நம்ம நிறைய வேற நான் டெக்னாலஜி பாஸ்ட் டைம் என்னெல்லாம் பண்ணலான்னு பற்றி கூட பேசலாம் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா. பட் எவ்வளவு நேரம் பார்க்கணும் அப்படின்றத நம்மளோட கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். டெல் த மொபைல், ஹே யூ ஆர் மை ஸ்லேவ். மூணாவது, என்ன பார்க்கலாம். பொதுவாக இன்டர்நெட்டை எடுத்தோம்னா எது வைரலாக இருக்கும் அப்படின்னா நெகட்டிவான விஷயங்கள், ஷாக்கிங்கான நியூஸ், எதெல்லாம் சென்சேஷனலா ஆக்க முடியுமோ மற்றவங்க கஷ்டத்தை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், எல்லா வீட்லையும் ஜாலியாக ஹாப்பியாக இருந்தோம்னா அதை யாரும் போடவும் மாட்டாங்க, அதை பார்க்கவும் மாட்டாங்க.
ஏதாவது அவங்க வீட்டுல தப்புன்னா என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாமேன்றதுக்காக நாம அதை போய் பார்க்கிறோம். ஒண்ணும் இல்லைங்க, இந்த பூர்ண சக்தியில பாசிட்டிவான விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அதே நேரத்துல நம்மளுடைய இந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஆஃப் த லைஃபை எப்படி நல்லா பெஸ்டா வாழலான்றத பத்தி இதெல்லாம் நான் பேசும்போது ஒரு 1000 வியூக்கே திண்டாடி போறேங்க. அவங்க அப்படி ஒரு சென்சேஷனை போட்டு 1 மில்லியன் வியூஸ் வாங்கிடுவாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம பார்த்துட்டு அப்புறம் அதை திட்டுறோம், மனசு கஷ்டப்படுறோம். இப்படி இல்லாம நாட்டுல நடக்கும், நாடு எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியலையே, எல்லாருமே இப்படி இருந்தா என்ன பண்றது, எங்கேயுமே பாதுகாப்பு இல்லையே அப்படின்னு எதை பார்த்தாலுமே நம்மளுக்கு பயமா இருக்கு, ஆர் ஒரு டென்ஷன் ஆயிடுது. அதை ரிலாக்ஸ்டா மொபைலை பார்த்துட்டு எழுந்து போறதை விட்டுட்டு டென்ஷனா எழுந்து போறதுக்கு நம்ம லைஃப் டென்ஷனே பெட்டர் ஆச்சே. அப்ப என்ன பார்க்கலாம்னா, ஆஃப்கோர்ஸ் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட். அதை தாண்டி இந்த கூகுள்னு ஒரு அப்பா இருக்காரு. இப்போ லேட்டஸ்டா சாட் ஜிபிடின்னு ஒரு பெரியப்பா இருக்காரு. என்ன டவுட் கேட்டாலும் அழகா சொல்வார். அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டே இருக்கலாம் புதுசா. ஏன்னா we learn till the last day of our life. 4வது, பார்த்த அப்புறம் என்ன செய்யலாம். எதை வேணா பார்க்கலாம், அதை பத்தி இல்ல. ஆனா பார்த்த அப்புறமா அதை ஃபில்டர் பண்ணி எந்த அளவுக்கு எடுத்துக்கணுமோ, அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, நெகட்டிவானதா இருந்தாலும் சரி, தேவையான அளவுக்கு வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான் நாம எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நல்லதையே கூட ஆளுக்கு ஒன்னொன்னு சொல்றாங்க. ஒருத்தர் சாப்பிடுன்றாங்க, சாப்பிடாதன்றாங்க, நல்லது சாப்பிடுன்றாங்க, சாப்பாடுறதுக்கு முன்னாடி இதை சாப்பிடக்கூடாது, நைட்ல சாப்பிடக்கூடாது. ஒரே விஷயத்துக்கே நம்ம thousands ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வருது. இப்ப அதை எப்படி நம்புறது? ஓரளவுக்கு சோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். இப்போ ஒரு கொடூரமே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொடூரம் நிஜமாவே நடக்குதா இல்ல அது வைரல் ஆக்கிறதுக்காக பண்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அந்த சோர்ஸ் யார் அதை பண்றாங்க, அந்த வீடியோவை, அது ஒரு ரிலையபிள் சேனல் அல்லது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளா இருந்ததுன்னா அப்போ நாம அது ஓரளவுக்கு கரெக்டுன்னு நம்பலாம். அதுல இருக்கிற விஷயத்த நாம ஃபாலோ ஆர் பிலீவ் பண்றோம்னா கூட அதுக்கு முன்னாடி சோர்ஸை தெரிஞ்சுக்கிறது நல்லது. பட் ஓவராலா பார்த்த அப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஹலோ, நீ வேற என் வாழ்க்கை வேற, நான் ஐ வில் லிவ் மை லைஃப் ஆன் மை டேர்ம்ஸ் அப்படின்ற கிளாரிட்டி இருக்கணும். ஸோ நான் உங்களுக்காக சொன்ன 4 விஷயங்கள். எப்போ பார்க்கலாம், எவ்வளவு நேரம் பார்க்கலாம், என்ன பார்க்கலாம், பார்த்த அப்புறம் என்ன செய்யலாம். மறுபடியும் இன்னொரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம வாழ்க்கை இந்த யங் ஜென்ரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள், வார்னிங் கிடையாது. இட்ஸ் ஏஜ் கிரேஸ்ஃபுல்லி. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.